கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே 2 மனிதர்களை குறித்து இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று துன்மார்க்கன், இனி ஒன்று நீதிமான். மனிதனாய் இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் 2 கூட்ட மக்களாய் இருக்கிறார்கள். ஒன்று துன்மார்க்கனாய் வாழ்கிறார்கள், இனி ஒன்று நீதிமானாய் என்ன செய்கிறார்கள்? வாழுகிறார்கள். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றும் நீதிமானுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றும் இங்கு வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யுமா? கொடுக்கப்படும். துன்மார்க்கன், அடுத்து நீதிமான், அடுத்து பயப்படும் காரியம், அடுத்து விரும்புகிற காரியம், அடுத்து நேரிடும், அடுத்து கொடுக்கப்படும். இந்த 2 மனிதனுக்கும் என்னென்ன காரியங்கள் இல்லைன்னா 2 குணாதிசயங்களை உடைய மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று அழகாய் இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. தியானித்தால் அதை போய்கொண்டே என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு 2வது பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். முதல்ல நீதிமானை குறித்து நம்ம என்ன செய்வோம்? அறிந்து கொள்வோம். 2வது துன்மார்க்கனை குறித்து அன்று சித்தமானால் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். 2வது பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழவும் கூடாது, துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே அழிந்து போக கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும். தேவனுக்கு துன்மார்க்கனா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமில்லாத அருவருக்கிற வெறுக்கிற காரியங்களை செய்கிற எல்லாருமே துன்மார்க்கன். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, தேவன் அருவருக்கிற வெறுக்கிற காரியங்களை செய்கிற எல்லா மனிதர்களும் துன்மார்க்கன். தேவன் விரும்புகிற எல்லா காரியங்களையும் செய்கிறவர்கள் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அப்ப 2வது பகுதியிலே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பார். அப்படி என்று சொன்னால் முதல்ல நீதிமான் யார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அடுத்து நீதிமானை எப்படி நம்ம அறிந்து கொள்றது? இப்ப நீதிமான் சொல்றோம், அவனை எப்படி அவரை அறிந்து கொள்வது? அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா நீதிமானுக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள், அடுத்து நீதிமானாய் எதன் மூலம் நாம் மாற்றப்படுகிறோம், அடுத்து விரும்புகிற காரியம் கிடைக்கணுமா, என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமான் யார் என்பதை முதலாவது நம்ம நன்றாய் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீதிமான் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய குணாதிசயங்கள் என்னன்னு சொன்னா, ஒன்று, அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய கட்டளைகளின்படி என்ன செய்வான்? நடப்பான். ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் என்ன? இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இதை பேசணும், இதை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, இங்க போகணும், இங்க போக கூடாது, இங்க நிக்கணும், இங்க நிற்க கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நிறைய கட்டளைகளை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அடுத்து நியாயங்களை கை கொள்ளணும். முதல்ல நடக்கணும், அடுத்து கை கொள்ளணும், அடுத்து உண்மையாயிருக்கணும். அவனே யாரா? நீதிமான். இந்த 3 காரியங்களை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் நீதிமான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. முதல்ல நாம் நடக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து என் நியமங்களையும் நியாயங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நியமங்களையும் நியாயங்களையும் கர்த்தர் இட்ட எல்லாவற்றையும் என்ன செய்யணும்?
செய்யணும்? கை கொள்ளணும். அடுத்து உண்மையாய் இருக்கணும். உண்மை ரெண்டு விதத்துல உண்மையாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒன்னு தேவனுக்கு உண்மையாய் இருக்கணும், ரெண்டாவது மனிதனுக்கும் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாய் இருக்கணும். அதனாலதான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிற போது தானியேல் தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்லுவா, ராஜாவே, நான் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாகவும் உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் வாழ்ந்தேன் என்பதை அவர் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்ப ரெண்டு, மனிதனுக்கு முன்பாகவும் உண்மையாய் இருக்கணும், தேவனுக்கு முன்பாகவும் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாய் இருக்கணும். அப்ப மனுஷனுக்கு முன்னாடி எப்படி உண்மையாய் இருக்கணும்? வாயின் வார்த்தைகள்ல உண்மையாய் இருக்கலாம், நம்முடைய கிரியைகளை உண்மையாய் இருக்கலாம், இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனுக்கு முன்னாடி உண்மையாய் இருக்கணும். எப்படி? பரிசுத்தமாய் வாழணும், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும், உண்மையாய் தொழுது கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த காரியங்களை செய்கிறவர்கள் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவன் தான் என்ன செய்வானா? பிழைக்கவே பிழைப்பான். அவன் தான் பிழைக்கவே பிழைப்பான். அப்ப துன்மார்க்க என்ன? செத்தா போயிடுவான்? இல்ல, செத்து போகிறது அது ஆயுசு காலம். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அவன் இருப்பான். அதுக்கு பிறகு மரித்து போய்விடுவான். இது மாம்சீக மரணத்தை குறித்து நம்ம சொல்வதை விட ஆவிக்குரிய மரணம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில அவன் ஆத்துமா பாவம் செய்யும் போது என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். அவன் பிழைக்கவே முடியாது. ஆனா நீதிமானாய் ஒருவன் வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா பிழைத்தால் எங்க போகும்? தேவன் கொடுக்கப்பட்டதான நமக்கென்று நியமிக்கப்பட்டதான ராஜ்யத்துக்கு அவனுடைய ஆத்துமா என்ன செய்யும்? கடந்து போகும் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம நீதிமான் யார் என்பதை பார்த்து விட்டோம். இன்னும் நமக்கு தெரிந்ததான சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசேயன் ஆயக்காரன் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க? இருக்காங்க. நமக்கு தெரிந்ததான எல்லாருக்கும் தெய்வ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு இந்த சம்பவம் நிச்சயமாக தெரிந்திருக்கும். ரெண்டு பேர் எங்க போறாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை பார்க்கும்படியா, இல்லனா ஜெபிக்கும்படியா, இல்லனா தேவாலயத்துக்கு என்ன செய்யறாங்க? கடந்து போகிறாங்க. அங்க போய் பரிசேயன் என்ன ஜெபம் பண்றானா, ஆண்டவருக்கு எதெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் என்ன செய்வான்? சொல்லி சொல்லி என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். நான் ஆண்டவருக்கு அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், நான் தசமாகம் கொடுத்தேன், நான் உபவாசித்தேன், நான் அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லைன்னு சொல்லி என்ன செய்வான்? தன்னை குறித்தே ஆண்டவருக்கு செய்ததை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு உலகத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க? செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் உனக்கு அதெல்லாம் செஞ்சேன், நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதே போல இவர் ஆண்டவர்கிட்டே போய் இந்த பரிசேயன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இதெல்லாம் செய்கிறேன், அடுத்து இந்த ஆயக்காரன மாதிரி இல்லாததுக்குனால நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ரெண்டு பேரையும் பார்த்தார். ஆனால் இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்? தூரத்திலே நின்று கொண்டு தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு அவன் சொன்னான், பாவியாகிய என் மேல் என்ன செய்யும்? கிருபையாயிரும். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அப்ப ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல, இவனை நீதிமான் ஆக்கப்பட்டவனா என்ன செய்தான்? கடந்து சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதிமான் யார்? தன்னை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவர்கள், தன்னை தாழ்த்து. நாங்க அதெல்லாம் செய்யல, நாங்க அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் தங்களை குறித்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நீதிமானாய் மாறவே முடியாது என்று வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நீதிமான் யார் என்பதை எல்லாருமே என்ன செஞ்சு கொள்ளணும்? அறிஞ்சு கொள்ளணும். நீதிமானை குறித்து நம்ம தெரிந்தாதான் துன்மார்க்கன் யார், நீதிமான் யார் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். என்றைக்குமே கர்த்தருக்காய் செய்ததை ஒரு நாளும் ஒருபோதும் தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? பெருமையாய் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது என்பதை அறிந்திருக்கிறோம்.
ஏன்னா தேவ சமூகத்துல நம்ம உபவாசிக்கிறதா இருக்கட்டும், கொடுக்கிறதா இருக்கட்டும், ஒருவேளை மற்றவங்களை விட ஒரு ஸ்டெப் நம்ம மேல உயர்ந்தவர் என்று சொன்னா ஜாதியில அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லுகிறேன், உயர்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நாளும் பெருமை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவருக்காய் நீங்க செய்கிறத ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சொல்லி காண்பிக்க கூடாதுன்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஒரு ஐயா என்கிட்ட கடந்த வாரத்துல சொன்னாங்க. நான் கடந்த வாரத்துல போகிற போது இதே வேத வசனத்தை வைத்துதான் பிரசங்கித்தேன். பிரசங்கிக்கிற போது இதே வேத வசனத்தை அங்க வேற மாதிரி பிரசங்கித்தேன். அப்போ நான் பிரசங்கித்தேன். இந்த வேத வசனங்களை பிரசங்கிக்கிற போது பிரசங்கம் முடிந்த உடனே ஒரு ஐயா வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா, நான் ஒரு சபைக்கு போய் வருடம் நான் என்ன பண்ணேன், நான் வந்து சபைக்கு தேவையானதை கிறிஸ்மஸ் டயத்துல கேக்கு எல்லாமே வாங்கி, எத்தனை குடும்பம் வருதோ அத்தனை குடும்பத்துக்கும் நான் என்ன செய்தேன், வாங்கி கொடுத்தேன். ஆனால் அந்த சபையின் போதகர் என்ன பண்ணாரு, என்னை கூப்பிட்டு 3வது வருஷத்துல இவர் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சால்வை போட்டாங்க. அதுல இருந்து நான் அங்க போகிறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என்ன பெருமை பேசுறதுக்காக நான் அங்க போகல. நீங்க நான் பெருமையா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதை சொன்ன. சால்வை போடாம இருந்தா ஒழுங்கா வருஷம் போய் ஸ்வீட்டாவது என்ன செஞ்சிருப்பாரு, வாங்கி கொடுத்திருந்திருப்பாரு. அவரை குறித்து அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், என்ன பெருமையா பேசினாங்க. அதுல இருந்து நான் அந்த சபைக்கு போய் பல வருடம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு சொன்னா. அதோட சேர்த்து ஒண்ணு சொன்னா, அவர் கார்ல தான் சர்ச்சைக்கு வருவார், நல்ல வயது முதிர்ந்த ஒரு மனிதர். அவர் சொன்னா, நான் சர்ச்சைக்குள்ள வரும்போது செல்ல என்ன செஞ்சிருவேன், கார்லயே போட்டு வந்துடுவேன், அதை நான் உள்ள என்ன செய்ய மாட்டேன், கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு சொன்னார். அப்போ பாஸ்டர் என்ன செய்ய, நீங்களே இத்தனை செல்ல வச்சிருக்கீங்கன்னா அது வேற, அவர் சொல்ற காரியத்தை நான் சொல்றேன். செல்ல நம்ம கொண்டு வருகிறோம், ஆனா அது சைலண்ட்ல என்ன செய்து கிடந்தா நல்லது, அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணா அது நல்லது. திரும்ப நமக்கு போன் வரும் அப்படின்னு நினைச்சா வீட்டில் என்ன செஞ்சிடணும், போட்டு வரதை பத்தி பிரச்சனையே கிடையாது. என்ன சாதிச்சிட போறோம் அந்த 2.5-3 மணி நேரத்துல, என்ன ஒண்ணுமே செய்ய மாட்டோம். சர்ச்சை முடிஞ்சுதான் வீட்டுக்கு போக போறோம், அதுதான் நடக்க போகுது. ஆனா அவர் சொன்ன காரியம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம எதை குறித்தும் யாரை குறித்துமே பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை. பெருமையாய், அதான் நான் கடந்த நாட்களில் ஒரு வீடியோ யூடியூப்ல நான் போடும்போது போட்டேன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. நம்மை நாமளே பெருமையாய் பேசணும்னா நம்ம யாரா உத்தமனே கிடையாது. நம்மளை குறித்து யாரு சொல்லணும், கர்த்தர் தான் சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, உன் வாயல்ல புறத்தியானே உன்னை என்ன செய்யட்டுமா, புகழட்டும். மற்றவங்க நம்மளை குறித்து சொல்லட்டும். என்ன குறிச்செல்லாம் யாரு என்கிட்ட, நான் எங்க வீட்டை மாட சொன்னேன், நம்மளை குறித்து பெருமையா பேசினா அவங்ககிட்ட சொல்லணும், நீங்க என்கிட்ட என்ன செய்யாதீங்க, பெருமையாய் பேசாதீன்னு சொல்லணும். நாங்க என்ன செஞ்சுக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு அது அவசியமே என்ன செய்யாது கிடையாது. நம்ம உயர்த்துவது கர்த்தரை குறித்து மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். இந்த பரிசேயன் செய்த காரியம் என்னவென்று சொன்னார், அவன் செய்ததெல்லாம் சொல்லி 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 ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான், காட்டுகிறான். கடைசி என்ன நடந்தது, தன்னை தாழ்த்தினவன் தான் நீதிமானா என்ன செய்தான், மாற்றப்பட்டான். தன்னை யாரெல்லாம் தாழ்த்துறோமோ அவங்க ஒவ்வொரு நாளும் நீதிமானா என்ன செய்வாங்க, மாற்றப்படுவாங்க. தங்களை யாரெல்லாம் பெருமையா பேசுறாங்களோ அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்யறாங்க, பாவத்துக்கு நேராய் கடந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். கேரளாவெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க நன்றாய் கவனித்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க போடுங்க போட வேண்டாங்கிறதுக்கு சொல்ல வரல, அவங்க வெளியே காண்பிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆட்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படியாவது கவரிங்கையாவது வாங்கி என்ன செஞ்சிடணும், கழுத்து நிறைய என்ன செஞ்சிடணும், போட்டுட்டு போயிடணும். கவரிங்கையாவது போ, நம்ம இருக்கிற வண்ணமாவே என்ன செய்வோம், இருப்போம். ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். நிறைய இன்னைக்கு என்ன செய்து கவரிங் செயினெல்லாம் நிறைய என்ன செய்து விற்பனைக்கு வருது. பார்த்தா தங்க மாதிரியே என்ன செய்யும், இருக்கும். அதனால என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, தங்களை குறித்து ஏன் நம்ம பெருமை காட்டு, நம்மகிட்ட இருக்குன்னா பத்திரமா என்ன செய்யட்டும், இருக்கட்டும். நம்ம மற்றவங்களுக்கு காண்பிப்பதற்காக அல்லவே அல்ல. தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்மை குறித்து பெருமையாய் என்ன செய்ய வேண்டாம், அது எந்த விஷயத்திலும் சரி பெருமை பேசவும் வேண்டாம். ஆண்டவர், அதுவும் குறிப்பா ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்க பெருமை என்ன செஞ்சிடாதீங்க,
பேசிராதீங்க. தேவனுக்கு முன்னாடி ஒரு நாள் பெருமை பேசுவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீதிமான் யார் என்று சொன்னார், தன்னை தாழ்த்துகிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்து நீதிமான்கள். தன்னை தாழ்த்துகிறவர்கள். தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவர் எவ்வளவு எவ்வளவு நம்ம உயர்த்துகிறாரோ அவ்வளவு நம்ம தாழ்த்த இன்னும் ஆண்டவர் நமக்கு மேன்மையை தருவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன பண்ணாரா, தாழ்த்தினார். அதனால அவர் உயர்த்தப்பட்டார், சிங்காசனங்களுக்கு உயர்த்தப்பட்டார். மறுபடியும் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளணும், நம்முடைய வாயிலிருந்து பெருமையான பேச்சு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வந்தால் நம்ம யாரு, நீதிமான்கள் அல்லவே அல்ல. நம்ம அறியாம நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். என் வாழ்க்கையில கூட பேசியிருப்போம், உங்க வாழ்க்கையில கூட என்ன செஞ்சிருப்போம், நம்மளே அறியாமலே பேசியிருப்போம். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு பேக்ரவுண்ட் என்ன, எனக்கு இருக்கிறது என்னன்னு நம்ம சில நேரங்களில் என்ன செஞ்சிருப்போம், பேசியிருப்போம். ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தெய்வ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில பெருமையான பேச்சுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. என் பலத்தினால் அல்ல, எல்லா ஆண்டவருடைய பலத்தினால், என் சுயத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால தான் என்பதை நம்ம நன்றாய் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். நீதிமானாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.